ஒரு இளைஞன் தினமும் ஒரு பாட்டியோட கடையில் ஆரஞ்சு பழங்களை வாங்குவார். அப்படி வாங்கும்போது அந்த பழங்களை வாங்கிட்டு அங்கனே உரித்து சாப்பிட்டுட்டு இந்த பழம் ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட புகார் சொல்கிறதே வழக்கமாக வச்சுருந்தார். அன்னைக்கும் சொன்னார், பாட்டி இந்த பழம் ரொம்ப புளிப்பாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே அந்த பாட்டியும் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு, இல்லைப்பா இந்த பழம் நல்லா இனிப்பாக தானே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த இளைஞனும் எதுவுமே பேசாமல் வாங்கின பழங்களை எடுத்துகிட்டு போனார். அப்போ அவரோட மனைவி, ஏங்க கொஞ்சம் நில்லுங்க, இந்த பழம் நல்லா தானே இருக்குது, ஏன் தினமும் நல்லா இல்லைன்னு சொல்லி இப்படி ட்ராமா போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த இளைஞனும் அந்த மனைவியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அந்த பாட்டி நல்ல சுவையான பழங்களை தான் விற்கிறாங்க, ஆனால் தனக்குன்னு ஒரு பழத்தை கூட வச்சுக்காம எல்லா பழத்தையும் விற்றுடுறாங்க. நான் அந்த பாட்டி இந்த சுவையான பழங்களை சாப்பிட்ணுன்னு நினச்சேன், அதனால தான் இந்த மாதிரி குறை சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்தேன். இதனால அந்த பாட்டிக்கு காசு இழப்பும் ஏற்படாது அப்படின்னு சொன்னார். இந்த நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கத்தில் இருந்த காய்கறி வியாபாரி பாட்டிக்கிட்ட வந்து, அந்த ஆள் தினமும் பழங்களை குறை சொல்கிறான், அப்படி இருந்தும் ஏன் பழம் எடையா அதிகமாக போட்டு அந்த ஆள்கிட்ட விற்கிற அப்படின்னு கேட்டாங்க. உடனே பாட்டியும், அவன் நான் ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றான், இது எனக்கு தெரியாமல் நடக்கணும்னு நினைக்கிறான், அதனால தான் நானும் எனக்கு தெரியாத மாதிரி டெய்லியும் அந்த பழங்களை சாப்பிட்டுட்ருக்கேன். அதே மாதிரி நான் ஆரஞ்சு பழங்களை யாருக்கும் எடை அதிகமாக போட்டு விற்கிறதில்ல, அவனோட அன்புனால் என் தராசு செரிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. இந்த மாதிரி அன்பு யாருக்கிட்டேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனால் ஒருத்தர் கொடுக்குற அன்பு அது இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதுதான் நம்ம செய்கிற புண்ணியமும் கூட. அதனால யாரையும் பகைச்சிக்காதீங்க, எல்லார் கூடயும் அன்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அன்பையே விதைங்க, அன்பையே அறுவடை செய்யுங்க. உங்களுக்கு எப்போவுமே நல்லதே நடக்கும்.